that very well. பிசாசுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். That's why the devil comes and tells you, God is not good. He's the one that got you the business loss. He took away your business from you. ஆவேதான் பிசாசு உங்ககிட்ட என்ன வந்து சொல்றான், கர்த்தர் வந்து நல்லவரே கிடையாது, வியாபாரத்தை உங்ககிட்ட பிடுங்கினதே அவர்தான், வியாபாரத்துல நஷ்டத்தை கொண்டு வந்தது அவர்தான். நல்லா இருந்த வியாபாரத்தை கர்த்தர் எடுத்துட்டார். God took away your business. நல்லா இருந்த வியாபாரத்தை கர்த்தர் எடுத்துட்டார். God spoiled your show. God spoiled your life. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கெடுத்து போட்டார். God is the reason for this. God is the reason for that. இதுக்கெல்லாம் காரணம், அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர்தான். Because he knows that God will never leave you nor forsake you. He is hoping that you will leave him. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார்னு. ஆனா நீங்க கர்த்தரை விட்டு விலகி போயிடணும், அதுதான் அவனுக்கு வேணும். That's his whole point. That's the reason why he's working and spreading all these wrong things. இத்தனை தவறான காரியங்கள் எல்லாம் அவன் பரப்பி கொண்டிருக்கான காரணம் என்னன்னா இதுக்கு தான். That is the reason why the devil tells people that God is bad and that he made them sick and he made them poor. He is the reason for all their problems. Because of this only you ended up like this. கர்த்தர் மோசமானவர், கர்த்தர் தான் வியாதி கொடுக்கிறவர், கர்த்தர் தான் ஏழையாக்குகிறவர், இதுக்காக தான் கர்த்தர் உன்னை இப்படி எல்லாம் ஆக்கி விட்டார் என்று சொல்லுகிறானே, அதுக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கு. That's the biggest lie of the ages, my friend. இது காலாகாலமா இருந்து வருகிற மிகப்பெரிய பொய். It's a lie that comes from the pits of hell. இது பாதாள குழியிலிருந்து வரக்கூடிய பொய். Because God says, I love you, I'll never leave you nor forsake you, I'll help you. தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னில் அன்பு கூறுகிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். So the devil tries to come and tell you that God is the one that's the reason behind the problem. பிசாசு வந்து என்ன சொல்ல உங்ககிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் தான். Now when I said the devil tells you, I don't mean that he comes with two horns and with a black figure, with a cape like the Dracula and tells you God is bad, you won't believe him. பிசாசு வந்து சொல்றான உடனே ரெண்டு கொம்போடு கூட டிராகுலா மாதிரி இப்படி நீண்ட பல்ல வச்சுக்கின்னு அப்படி எல்லாம் வந்து சொல்றது இல்ல. அப்படி சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அவனுக்கு. You'll tell him to get out. வெளியே போன்றுவீங்க. So he uses preachers. சொல்லுங்க, பரவாயில்ல, பயப்படாது. ஆகவே அவன் பிரசங்கியார்களை பயன்படுத்துகிறான். Now you will believe. இப்ப நீங்க நம்புவீங்க. Because you believe your preacher. ஏன்னா உங்க பிரசங்கியார நம்புறீங்களே. He has not got the Dracula cape, he's got something else. அவர் டிராகுலா மாதிரி வரல. He's got a Bible in his hand. கடவுள் போல வராரு, கையில பைபிள் எடுத்து. And he tells you it's the Lord who's done this. அவர்தான் சொல்றார், கர்த்தர் தான் இதெல்லாம் உங்களுக்கு செய்தார் அப்படி. Maybe it's the Lord. ஒருவேளை கர்த்தரா இருக்கலாம். இவருக்கே கடவுளை பத்தி ஒண்ணும் தெரியல. Maybe that's the God who has done it. ஒருவேளை கர்த்தர் இப்படி செய்திருக்கலாம் உங்களுக்கு. He doesn't know from black to white. பாருங்க, கருப்புனா கருப்பு எது வெள்ளை எதுன்னு கூட தெரியல அவருக்கு. He doesn't know what is the work of the devil and what is the work of God. எது பிசாசுடைய கிரியை, தேவனுடைய கிரியை எது தெரியல அவருக்கு. And I don't mean to say that these are devilish people or something like that. The devil just uses people's ignorance and people's wrong notions for his advantage. That's all I'm saying. அவர்களாம் பிசாசுன்னு சொல்ல வரல, அப்படி அறியாமையை பிசாசு பயன்படுத்திக் கொள்ளுகிறான், அவ்வளவுதான். Their wrong ideas are used by the devil to promote his thing. பிசாசு தன்னுடைய காரியங்களை பரப்புவதற்கு அவருடைய தவறான எண்ணங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். When you can open your mouth and say God is the one that is doing all these things. தேவன் தான் இதெல்லாம் செய்கிறார்னு உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லும்போது, God is the reason for all the disasters. எல்லா பேரழிவுகளுக்கும் காரணம் தேவன் தான். God is sending the storm. இந்த புயலை அனுப்புவது தேவன். God is sending the wind. காற்றை அனுப்புவது தேவன் தான். God is sending all disasters. எல்லா அழிவுகளையும் அனுப்புவது தேவன் தான். God sent the business loss. இந்த வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுத்தது தேவன் தான். God sent all bad things. தேவன் தான் எல்லா மோசமான காரியங்களை அனுப்பினார். That is coming out of a lack of knowledge of God. இப்படி எல்லாம் சொல்லும்போது அது எதுல இருந்து வருதுன்னு சொன்னா தேவனை குறித்த அறிவில்லாமையினாலே வருகிறது. And that is why people perish, the Bible says. வேதம் சொல்லுகிறது இதனால தான் மக்கள் அழிந்து போகிறார்கள். That's why people perish. இதனால மக்கள் அழிகிறார்கள். Why do people perish? ஏன் மக்கள் அழிகிறார்கள்? Why people have lost faith? ஏன் மக்கள் விசுவாசத்தை இழந்திருக்கிறார்கள்? Why people don't want to follow Christ? ஏன் மக்கள் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பவில்லை? Because we have not told the world the real gospel. We have not told it like it should be told. ஏனென்றால்
ஆனால் உலகத்துக்கு நிஜமான சுவிசேஷத்தை அது எப்படி சொல்லப்பட வேண்டுமோ அப்படி நாம் சொல்லவில்லை. What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? It is about what God has done through Jesus Christ on the cross of Calvary and what all He has purchased and obtained for us through the redemption. கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், மீட்பின் மூலமாக என்னவெல்லாம் நமக்காய் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், அதுதான். What is the content of Christian preaching? கிறிஸ்துவ பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? It has to do with the things that are kept in store for us, the things that eyes have not seen, ears have not heard, and minds have never comprehended. எந்த கண்களும் காணாத, எந்த காதுகளும் கேட்காத, எந்த மனதுக்கும் புரியாத தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை குறித்த பிரசங்கம். So if you preach that, then people will have a sense of astonishment. They'll want to come and hear. ஆகவே அதெல்லாம் பிரசங்கிக்கும் போது மக்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும், வந்து கேட்க விரும்புவார்கள். They want to hear. I've not said, I've not heard it, I've not seen it, I've never understood it. Let me hear. இது நான் கேட்டதில்லையே, இது நான் கண்டதில்லையே, இது எனக்கு விளங்கவில்லையே, அதை நான் காணட்டும் என்பார்கள். But rather we are speaking some simplistic sermons. பாருங்க, இப்போ வந்து ரொம்ப எளிமையான பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. We are just teaching like a moral instructor. அதாவது moral instructor, இந்த நன்னெறிகளை போதிக்கிறவள போல அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க. Don't steal, don't lie, don't do anything bad. திருடாதே, பொய் சொல்லாதே, எந்த கெட்ட காரியமும் செய்யாதே. Here's a poem. அதுக்கு ஒரு கவிதை வேற. And here is a story. அதுக்கு ஒரு கதை. That everybody is doing. இது வந்து எல்லாரும் செய்யற No sense of astonishment. அது வந்து எந்த வியப்பும் இல்லை. But when you speak about God's love, divine love, there will come a sense of astonishment. ஆனால் தேவனுடைய தெய்வீக அன்பை குறித்து பேசும்போது ஒரு ஆச்சரியம் உண்டாகும். What God has done. தேவன் என்ன செய்திருக்கிறார்? What love has provided. அன்பு என்ன கொடுத்திருக்கிறது. This has not been understood by people. ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Yet that's the thing that the assurance that you don't have to fear is based on. ஆனால் பயப்படாதே என்கிற காரியமே அதன் அடிப்படையிலே தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Love, it is love that says I will never leave you nor forsake you. அன்புதான் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். A person that has not 1 ounce of evil intentions for you, he says I'll never leave you nor forsake you. கடுகளவு உங்களுக்கு தீமையே நினைக்காத அவர்தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். Amen. Amen. A God who will only do good things, he tells you I'll never leave you nor forsake you. நன்மைகளை மட்டுமே செய்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். Amen. Amen. In the world there's a lot of bad things happening. உலகத்துல நிறைய கெட்ட காரியங்கள் நடக்குது. But don't say God is doing all this. ஆனா கர்த்தர் தான் அதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லிடாதீங்க. God is a good God. தேவன் நல்ல தேவன். Amen. Amen. God is a good God. தேவன் நல்ல தேவன். Don't look at the world and interpret it as God's deeds. உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கடவுளுடைய செயல் அப்படி சொல்லிட்டு போயிடாதீங்க. No. What is happening in the world is not God's. உலகத்துல நடக்கிறதான் கடவுளுடைய செயல் அல்ல. Two people fighting on the street, that's not God's deed. தெருவுல 2 பேர் சண்டை போட்டுருந்தா அது கடவுளின் One செயல். murdering the other is not God's deed. ஒருத்தன் இன்னொருத்தல கொலை பண்ணா அது வந்து கடவுளின் செயல் அல்ல. பாருங்க, கடவுள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. One fellow is saying, ஒருத்தன் சொல்றான், God is just watching all this, not doing anything about it. கடவுள் பாருங்க ஒண்ணுமே செய்யாம வேடிக்கை பார்த்துன்னு இருக்காரு. God has done everything. தேவன் எல்லாவற்றையும் செய்து விட்டார். The problem is we have not come and accessed what he has done properly. பிரச்சனை என்னன்னா அவர் என்ன செய்தாரோ அதை வந்து நாம் எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விட்டோம். People say if God is love, then why didn't he take care of me in this way? Why didn't he do this for me? Why doesn't he care about me like this? மக்கள் என்ன கேக்குறாங்க, கடவுள் தேவன் அன்பா இருக்கான்னு சொன்னா பிறகு ஏன் என்ன கவனிக்கல, ஏன் எனக்கு எதை செய்யல, ஏன் அப்படி விட்டார்? Why am I poor? Why am I this? Why am I that? ஏன் நான் ஏழையா இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் அப்படி இருக்கேன்? Why am I struggling like this? ஏன் நான் இப்படி போராடி கொண்டு இருக்கிறேன்? Well, have you ever seen what he has done? என்னைக்காவது அவர் என்ன செய்திருக்கிறார் அதை பார்த்திருக்கீங்களா? See, these people never go to a church where they teach what has been done. They sit at home and they say, well, I don't believe in all this because I don't think there is God, because if he's there, he would have done something for me. என்ன செய்யப்பட்டிருக்குது என்பதை போதிக்கிற ஒரு சபைக்கு இவங்க போனதே கிடையாது. வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு கடவுள் எனக்காக என்ன செஞ்சிருக்கான்னு அவர் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் கடவுளா இருந்தா அன்பா இருந்தா எனக்கு இப்படி எல்லாம் ஆகலாமா அப்படின்றாங்க. Have you ever been to a church where they preached about what God has done? தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் இதை போதிக்கிற சபைக்கு என்னைக்காவது போயிருக்கீங்களா? He has done everything. அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் செய்திருக்கிறார். How you can have it? How can you have it? நீங்கள் எப்படி அதை பெற முடியும்? How can you access what God has prepared for you? தேவன் உங்களுக்கு ஆயுதம் பண்ணிருக்கிறது எப்படி நீங்கள் பெற முடியும்? எப்படி சுதந்திரிக்க முடியும்? Have you ever been anywhere where they taught you this? என்னைக்காவது இதெல்லாம் போதிக்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா? Have you ever been anywhere where they talked about redemption? மீட்பை குறித்து போதித்த இடத்துக்கு என்னைக்காவது போயிருக்கீங்களா? Have you been anywhere where they talked about how the blessings of Abraham is to be given to you
because Jesus took the curse and he gave you the blessing? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்காக தான் இயேசு சாபத்தை எடுத்துக்கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? We never do that. அதெல்லாம் செய்ததே கிடையாது. Then we say, why didn't God? If God is there, he should have done this. அப்புறம் என்ன கேள்வி கேட்கிறோம்? கடவுள் எங்க? அவர் இருந்தா இப்படி எல்லாம் எனக்கு ஆகலாமா, நடக்கலாமான்றோம். Yet he has done everything and we never find out how we can have access to these things. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருந்தோம். இதெல்லாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை நாம தான் கண்டுபிடிக்காமலே இருக்கிறோம். I've seen a lot of people, for whom the government is giving all kinds of money and things like that. They don't know about it. They're sitting there poor. They can't even have two idlis, பாருங்க, நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க, அரசாங்கம் அவங்களுக்கு என்னென்னமோ கொடுக்குது, சலுகைலாம் இருக்கு. ஆனா அதை பற்றி ஒண்ணுமே தெரியாம ஒரு நாளைக்கு 2 இட்லி கூட சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுக்கிறாங்க. Why? ஏன்? Because they never read a newspaper. ஏன்னா ஒரு பத்திரிகையை வாசிக்கிறது, Never see a TV. ஒரு டிவியை பாக்குறது, Not interested in these things. இந்த காரியங்கள்லாம் ஒரு ஆர்வம் கூட கிடையாது. And, யாரா வாசிக்கும் போதாவது பக்கத்துல நின்னு